ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம மார்ச் 18th 19 இந்த 2 நாளுடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இந்த வீக் மட்டும் அல்டர்னேட்டிவ் டேஸில் தான் வரும். ஒரு நாள் செஷன் இருக்கும். ஸோ மண்டேலேருந்து நம்மளுடைய செஷன் வந்து ரெகுலராக இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் ரம்ஜான் ஹாலிடேஸில் இருக்கேன். பட் இருந்தாலும் ஹாலிடேஸில் இருந்தாலும் நம்ம மாணவர்கள் எல்லாமே செஷன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து அல்டர்னேட்டிவ் டேவில் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மண்டேலேருந்து நம்ம செஷன் வந்து ரெகுலராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காம பிடிஎஃப் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த 2 நாளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கான குவிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் ஸ்டக் டவுன் அ ப்ரொவிஷன் இன் சோஷியல் செக்யூரிட்டி கோட் 2022 விச் ரெஸ்ட்ரிக்ட் மெட்டர்னிட்டி லீவ் ஃபார் அடாப்டிவ் மதர். ஆன் வாட் கிரவுண்ட் டிட் கோர்ட் டிக்ளேர் திஸ் ப்ரொவிஷன் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் செக்யூரிட்டி கோட் 2020ல் அடாப்டிவ் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 3 மந்த்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு லீவு, 12 வீக் லீவ் இருக்கு. பட் இப்போ அதை சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஆர்டிகிள் 1421 இது ரெண்டையும் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் இஸ் கான்ஸ்டிடியூட்டிங் அ ஹை பவர் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் த ஆரவல் லீகல். வாட் இஸ் த பிரைமரி டாஸ்க்? ஸோ ரீசெண்டாக ஆரவல் லீகலுக்காக ஒரு ஹை பவர் கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியோடைய முக்கியமான இது ஒர்க் என்ன அப்படின்னா, டு டிஃபைன் த ஆரவலி ஹில் அண்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ஆரவலியோடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்காக தான் ஹை பவர் கமிட்டி போட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் செல்வன் வான் த சாகித்ய அகாடமி அவார்ட் 2025 ஃபார் விச் புக்? தமிழ் செல்வன் 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது எந்த புத்தகத்திற்கு வென்றான்னு கேட்டிருக்காங்க. எந்த புத்தகம் அப்படின்னா ஆப்ஷன் டி, தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்துக்காக தான் வென்றிருக்காரு. அடுத்து ஏஐசி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிராண்டட் தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸ்கவேஷன் அட் மல்டிபிள் சைட்ஸ். விச் சைட் இஸ் இன்க்ளூடட் ஃபார் இட்ஸ் 11th phase ஆஃப் எக்ஸ்கவேஷன்? ஸோ ரீசெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு 8 இடத்துல தமிழ்நாட்டில் அகலாராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11வது ஃபேஸ். அது எந்த இடம் அப்படின்னா கீழடி தான் வந்து 11வது ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்தியன் நேவி பார்ட்டிசிபேட்டிங் இன் எக்ஸசைஸ் சி டிராகன் 2026. வாட் இஸ் இட் பிரைமரி ஃபோக்கஸ்? இந்திய கடற்படை எக்ஸசைஸ் சி டிராகன் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் அமெரிக்காவில் குவாம் அப்படிங்கிற கடற்கரை நடக்கிறதுல பங்கேற்றாங்க. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஆன்டி சப்மரன் வேஃபர். ஓகேங்களா? என்னது ஆன்டி சப்மரன் வேஃபர் அப்படிங்கிற இதுதான் இதோடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ இதுக்கு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம இன்னைக்கான டாபிக்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இன்னைக்கு நிறைய முக்கியமான டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நேத்து நம்ம கேபினட் கமிட்டியோடைய கூட்டம் நடந்திருக்கு. அதுல நிறைய முக்கியமான இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ நம்ம மத்திய அரசாங்கம் புதுசா ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக எவ்வளவு கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,584 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம மத்திய அரசாங்கம் ரினியூவபிள் எனர்ஜியை ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க இல்லையா. அதுல ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நீர் மூலியமா இந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த இடத்துல அதே மாதிரி டேம்லாம் கட்டி அது மூலியமா நம்ம பவர் ஜென்ரேட் பண்றதுக்கு பேர் தான் ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது. ஸோ அதுல ஸ்மால் ஹைட்ரோ அப்படிங்கிறதுனா ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் இல்லாம ரொம்ப சின்ன ஸ்கேல். அதாவது இந்த ஹைட்ரோ பவர் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல எதெல்லாம் வரும்னா எந்தெந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் 1ல இருந்து 25 மெகாவாட், குட்டி குட்டியா 1 மெகாவாட்ல இருந்து 25 மெகாவாட் கெப்பாசிட்டிக்குள்ள ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னா அதை ஸ்மால் ஹைட்ரோ பவர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கு மேல 25 மெகாவாட்டுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா அது லார்ஜ். ஸோ அது வந்து லார்ஜ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்து வந்துடும். இப்போ இந்தியாவில் அதிகமான ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட், ஏன்னா லார்ஜ் பவர் பிளான்ட் கொண்டு வர்றதுக்கு நிறைய அமௌண்ட் வந்து செலவாகும். அதுக்கு பெரிய பெரிய டேம்லாம் வந்து கட்டணும். அதே மாதிரி இந்த லார்ஜ் ஹைட்ரோ பவர் பிளான்ட்னால என்ன ஒரு எக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா அதனால இந்த நம்ம இந்த ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் அதிகமான பாதிப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்போ என்ன பண்றாங்க, ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்மால் ஹைட்ரோ அப்படிங்கிறது 1ல இருந்து 25 மெகாவாட் கெப்பாசிட்டிக்குள்ள பவர் எல்லாமே இந்த இதுல வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2026-27 இருந்து 2030 31 வரை இந்த இதுக்கான பீரியட் வந்து இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்
இதுல வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா இதோடைய காஸ்ட் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 2584 கோடி ரூபாய். 2584 கோடி ரூபாய். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலியமா எவ்வளவு பவர் வந்து ஜெனரேட் பண்ண போறாங்க அப்படின்னா 1500 மெகாவாட் 1500 மெகாவாட் டோட்டல் பவர் வந்து ஜெனரேட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் தானே இந்த ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன இதுக்காக ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் அமௌண்ட்ல 2532 கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்டுக்காக டிஆர்பி அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் போடுறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டை பத்தி அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு 30 கோடி ரூபாய் வந்து கொண்டு வர்றாங்க. இதுல அதிகமான ப்ராஜெக்ட் எங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல. ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஹிமாலயன் ஸ்டேட் இல்லையா? இந்த ஹிமாலயன் ஸ்டேட்ல தான் அதிகமான ஸ்மால் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அதனால அதிகமான ப்ராஜெக்ட் வந்து இங்க வந்து பண்ண போறாங்க. மித்த ஸ்டேட்ஸ்லயும் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதுல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் அலோகேட் பண்றாங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு. மித்த ஸ்டேட்டுக்கு 20 கோடி ரூபாய் அலோகேட் வந்து பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் காஸ்ட்ல 30% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட் 30% காஸ்ட் வந்து என்ன பண்ண போறாங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம மத்திய அரசாங்கம் இந்தியால இண்டஸ்ட்ரியல் பார்க்கை டெவலப் பண்றதுக்காக தொழில் பூங்காக்கள் நம்ம நிறைய இடங்கள்ல இண்டஸ்ட்ரியல் பார்க் தொழில் பூங்காக்கள் பார்த்திருப்போம் இல்லையா? இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கை டெவலப் பண்றதுக்காக பாவ்யா ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் கைஸ். கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாவ்யா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய எக்ஸ்பான்ஷன் பாத்துக்கங்க. பாரத் அத்யோகிக் விகாஸ் யோஜனா. என்னது? பாரத் அத்யோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா இந்தியால ஒரு 100 தொழில் பூங்காக்கள் இண்டஸ்ட்ரியல் பார்க் இது பண்றதுக்காக 33,660 கோடி ரூபாய் 33,660 crore பாவியா அப்படிங்கிற ஸ்கீம் பாரத் அத்யோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமை நம்ம மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வர்றாங்க. இதோடைய ஃபுல் நேம் வந்து பார்த்துருக்கு. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா உலகம் தரம் வாய்ந்த தொழில்துறை கட்டமைப்புகள் வேர்ல்டு கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொழில் பூங்காக்களை கொண்டுறதுக்கான உட்கட்டமைப்புகள். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ரோடு தேவை, வாட்டர் தேவை, அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவை, இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இல்லையா? இதெல்லாமே கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் என்ன இந்த ஸ்கீம். இதோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு 100 பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோடைய திட்டமா இருக்கு. இதை நடைமுறைப்படுத்த போற அமைப்பு என்ன அப்படின்னா என்ஐடிசிபி. இது எக்ஸாம்பிள் கேட்கலாம். என்ஐசிடிபி அப்படிங்கிற இந்த ஒரு பாடி தான் இந்த ஸ்கீம் நடைமுறைப்படுத்த போறாங்க. நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தேசிய தொழில்துறை தாழ்வார மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு என்ன பண்ண போறாங்க இந்த ஸ்கீமை நடைமுறை வந்து படுத்த போறாங்க. ஸோ மொத்தம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கான அளவு எவ்வளவு அப்படின்னா 100ல இருந்து 1000 ஏக்கர். ஓகேங்களா? ஸோ 100ல இருந்து 1000 ஏக்கர். ஸோ ஃபினான்சியல் சப்போர்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஏக்கர் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ 1 ஏக்கர் அப்படின்னா அதுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து கொடுப்பாங்க. இல்ல அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கோடைய சைஸ் 100 ஏக்கர் அப்படின்னா 100 கோடி ரூபாய், 1000 ஏக்கர் அப்படின்னா 1000 கோடி ரூபாய். அதோட சைஸை பொறுத்து ஒரு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற இந்த ஒரு இதுல வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கீம் பேர் பார்த்துங்க பாபியா பாரத் அத்யோகிக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறதுக்காக இந்தியால ஒரு 100 புதிய இண்டஸ்ட்ரியல் பார்க் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் இந்த ஒரு விஷயம். ஸோ இதுல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ, அதே மாதிரி செகண்டரி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பெனிஃபிட் ஆகிறதுக்காக இந்த ஒரு பார்க் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல மெயினா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா கோர் ரொம்ப முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான ரோடு கட்டுறது, அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்குள்ளே ரோடு போடுறது, அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் யூட்டிலிட்டிஸ், ட்ரைனேஜ், காமன் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், இன்டர்நெட் ஐசிடி இன்டர்நெட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இதெல்லாமே கொண்டு வர போறாங்க. அடுத்து வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ரெடி பில்டு ஃபேக்டரி ஷெட், பில்டு ஷெட், ஷூட் யூனிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கருக்கான ஹவுஸ், அவங்களுக்கு தேவையான வேற எல்லா டாய்லெட் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ மொத்தம் 3 விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தா கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேல்யூ ஆடட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோசியல் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இந்த மொத்தம் 4 டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டுறதுக்கான இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இப்போ பார்லிமெண்ட்ல பட்ஜெட் செஷன் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த பட்ஜெட் செஷன்ல நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் இருக்காருல்ல, இவரு இந்தியாவுடைய லான்ச் பேட் பத்தி இப்ப கரண்ட்ல நமக்கு தெரியும், நம்ம பெரும்பாலான ஐஎஸ்ஆர் உடைய லான்ச்சஸ் எல்லாமே ஸ்ரீஹரிகோட்டால தான் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு சில லான்ச்
பேட் வந்து ISRO கொண்டு வர போறாங்க. அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் லான்ச் பேட். ஸோ நம்ம சதீஷ் தவான்ல ஆல்ரெடி 2 லான்ச் பேட் இருக்கு. இப்போ புதுசா தேர்ட் லான்ச் பேட் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. இந்த லான்ச் பேடுக்கான அப்ரூவல் 2025ல வந்து கிடைச்சிச்சு. ஸோ இந்த சதீஷ் தவான்ல இருக்கக்கூடிய தேர்ட் லான்ச் பேட் எப்போ முடிக்க போறாங்க அப்படின்னா 2029 2030ல முடிக்க போறாங்க. அதே மாதிரி SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற இந்த வெஹிக்கிள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது 500 கிலோகிராமுக்கு உள்ள சேட்டலைட் இருக்குல்ல, இதை லான்ச் பண்றதுக்காக உள்ளதான் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதை மட்டும் ஏவுறதுக்காக குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினத்திலையும் ஒரு லான்ச் பேட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ முடிய போகுது அப்படின்னா 2026 27ல முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்ல கட்டக்கூடிய லான்ச் பத்தி ஸ்டேட்டஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்ரீஹரிகோட்டால தான் இருக்கு. SDSC ஸ்ரீஹரிகோட்டால தான் ஃபர்ஸ்ட்டும் இருக்கு, செகண்டும் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லான்ச் பேட்ல இப்போ வந்து PSLV SSLV வந்து லான்ச் பண்றாங்க. அதே மாதிரி செகண்ட் லான்ச் பேட்ல எல்லாமே PSLV GSLV LVM3 அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செகண்ட் லான்ச் பேட்ல பண்றாங்க. இப்போ இதே ஸ்ரீஹரிகோட்டால தேர்ட் லான்ச் பேட் வந்து கொண்டு வராங்க. அடுத்து ஃபோர்த் வந்து ஒன்லி SSLV மட்டும் லான்ச் பண்றதுக்காக குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினத்துல லான்ச் பேட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ மொத்தம் இப்ப கரண்ட்ல ISRO 2 மட்டும் தான் இருக்கு. புதுசா 2 லான்ச் பேட் கொண்டு வரதுக்கான அப்ரூவல் எல்லாம் முடிஞ்சு இப்போ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒன்னு 2026 27லயும் இன்னொன்னு 2029 30லயும் நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ இதை பத்தி நம்மளுடைய மினிஸ்டர் வந்து ஒரு முக்கியமான இது வந்து பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோகோனட் ப்ரொடக்ஷன் பத்தி பார்த்துருந்தோம். இந்தியாலே வந்து இதுக்கு முன்னாடி கேரளால அதிகமான, ஸோ கேரளா தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க. பட் இப்போ கேரளாவை பின்னுக்கு தள்ளிட்டு கர்நாடகா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால அதிகமான கோகோனட் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம் இல்லையா? இப்போ வேர்ல்டுலயே எந்த கண்ட்ரி அதிகமான கோகோனட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா, ஸோ வேர்ல்டுல இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ரொம்ப 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 முக்கியம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் பல்சஸ்ல, மக்கானால, அதுக்கப்புறமா நிறைய ப்ராடக்ட்ல இந்தியா வந்து வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் இருக்கும்னு பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ இந்தியா கோகனட் ப்ரொடக்ஷன்லயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். உலகத்துல உற்பத்தி ஆகக்கூடிய கோகனட்ல கிட்டத்தட்ட 30.37% 30.37% கோகனட் இந்தியாவில உற்பத்தி ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 33%, மூணுல ஒரு பங்கு கோகனட் வந்து இந்தியாவில தான் உற்பத்தி பண்றோம். இந்தியாலே அதிகமா எங்க உற்பத்தி பண்றாங்க? இந்தியாலே அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால தான் கோகனட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ குளோபல் கோகனட் கல்டிவேஷன் ஏரியால எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,390,000 ஏக்கர். ஓகேங்களா? 12,390,000 ஹெக்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் லெவல்ல கோகனட் கல்டிவேஷன் பண்றாங்க. இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட 2,165,000 ஹெக்டார் வந்து கல்டிவேட் பண்றாங்க. ஸோ ஆனுவல் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 21,373 மில்லியன் யூனிட் ஆஃப் தேங்காய் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஒரு ஹெக்டாருக்கு 9,871 ஹெக்டார். இந்த கோகனட் ப்ரொடக்ஷனை நம்பி இந்தியால 30 மில்லியன் மக்கள் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் 30 மில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க அவங்களுடைய லைவ்லிஹுட் வாழ்வாதாரத்திற்கு கோகனட் ப்ரொடக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இதுல கோகனட் ஃபார்மர்ஸோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 10 மில்லியன். அது இல்லாம வேற கோகனட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா? இவங்க மொத்தமா சேர்த்து 30 மில்லியன். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டா பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் கோகனட் ப்ரொடக்ஷனுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம், தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் 2026 27 பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்டது. இது என்ன அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கம் நிறைய பொருட்களுக்காக மத்திய அரசாங்கம் கோகனட், கேஷ்யூ, கொக்கோ இந்த மாதிரி மொத்தம் இந்த கேஷ் கிராப்ஸ்க்காக ஒரு 350 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணாங்க. அதுல வர்ற ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம். இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்டேட்ஸ்க்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் நம்ம மத்திய அரசாங்கம் ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ண போறாங்க. இது இன்னும் நடைமுறைக்கு வரல. பட் பட்ஜெட்ல வந்த ஒரு விஷயம். எதுக்காக அப்படின்னா கோகனட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும், அதோடைய ப்ரொடக்டிவிட்டி பெர் ஏக்கருக்கு வரக்கூடிய அந்த அவுட்புட் இருக்கு அதை வந்து இது பண்ணும். அதே மாதிரி பழைய தென்னை மரங்கள் எல்லாமே இப்போ லேட்டஸ்டா என்ன வெரைட்டி இருக்கோ அதுல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதே மாதிரி இந்த காய்க்கா தென்னை மரங்கள் இருக்கு அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ இந்தியா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோகனட் ப்ரொடியூசர். நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். இந்தியா வந்து வேர்ல்டுல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல யாராவது ஒரு நபர்கள் இந்தியால எந்தெந்த
கிராப் ப்ரொடக்ஷன்ல இந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ரைஸ்லயுமே நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ இந்தியா எது எல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிப்போர்ட் ஆன் நகோயா புரோட்டோகால். ஸோ நகோயா புரோட்டோகால் அப்படிங்கிற இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா சிபிடி, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. நம்ம அந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்வென்ஷன் அண்ட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு கீழே வரக்கூடிய சிபிடிக்கு கீழே வரக்கூடிய ஒரு புரோட்டோகாலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நகோயா. ஆக்சுவலா நகோயா அப்படிங்கிறது ஜப்பான்ல இருக்கு. ஸோ இந்த நகோயா புரோட்டோகால் அப்படிங்கிற இதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க எந்த அளவுக்கு பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். ஸோ இப்போ இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. எப்படி எந்த அளவுக்கு நம்ம நகோயா புரோட்டோகாலை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி எந்த ஒரு ரிப்போர்ட்டும், அதே மாதிரி சிபிடி கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நம்ம என்ன லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 7வது ரிப்போர்ட். இந்த நகோயா புரோட்டோகால்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், அதே மாதிரி கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்குள்ள 7வது ரிப்போர்ட்டா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சப்மிட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது 2017 இருந்து 2025 டிசம்பர் வரை எந்த அளவுக்கு நம்ம பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக உள்ள ரிப்போர்ட் தான் இது. ஸோ இந்த சிபிடி அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட் இந்தியாவில் 2003 கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2003 அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல மொத்தம் ஒரு 3 லெவல் அத்தாரிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, தேசிய பல்லுயிர் ஆணையம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆணையம் சென்னையில இருக்கு. அதுக்கப்புறமா இந்தியாவில் கூடிய 28 ஸ்டேட்ஸ்லயுமே ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு இருக்கு. மாநில பல்லுயிர் வாரியம் அப்படிங்கிற இந்த ஒரு போர்டு இருக்கு. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்ல 8 யூனியன் டெரிட்டரிஸ்ல பயோடைவர்சிட்டி கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி லோக்கல் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிற இது வந்து லோக்கல் லெவல்ல இருக்கு. இதான் வந்து நம்ம பயோடைவர்சிட்டிக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். 2003 இந்தியா பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து பல்லுயிர் விஷயத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த நகோயா புரோட்டோகால் இருக்கு இல்லையா, நகோயா புரோட்டோகாலை பொறுத்தவரை மொத்தம் இதுல வந்து 13 டார்கெட் இருக்கு. நகோயா புரோட்டோகால்ல மொத்தம் 13 டார்கெட் இருக்கு. இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு 2030 பெனிஃபிட் ஃப்ரம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஜெனடிக் ரிசோர்ஸ் அண்ட் அசோசியேட்டட் ட்ரெடிஷனல் நாலேஜ் ஆர் ஷேர்டு ஃபேர்லி அண்ட் ஈக்விட்டபிளி. ஸோ இப்போ நிறைய அந்த ட்ரெடிஷனல், இப்போ நம்ம இப்போ மெடிசன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீம் இருக்கு அப்படின்னா அந்த நீமோடைய இது என்ன, அதை வச்சு நிறைய மெடிசன் இது பண்றாங்க. அதே மாதிரி ட்ரைபல் பீப்புள் வந்து ட்ரெடிஷனலா ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வச்சு இப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ ட்ரெடிஷனலா ஒரு மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதை பெரிய பெரிய கார்பரேட் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை, அதுல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட்டை அந்த கார்பரேட் என்ன பண்ணும், மக்களுக்கு ஷேர் பண்ணணும், அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. மொத்தம் 13 டார்கெட் வந்து இருக்கு. ஸோ இதுல இந்தியா எந்தெந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த நகோயா புரோட்டோகால் அப்படிங்கிறது 2010 ஜப்பான்ல நகோயா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வரப்பட்டது. இது 2010 தான் இந்த இது நடந்துச்சு. பட் இது 2014 ஆண்டு 2014 தான் இது நடைமுறைக்கு வந்தது. இது என்ன அப்படின்னா சப்ளிமெண்டரி அக்ரிமெண்ட் டு சிபிடி. ஸோ சிபிடிக்கு கீழே வரக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். இதுல மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட். ஓகேங்களா, இப்போ ஒரு ட்ரைபல் பீப்புள் வந்து சம்திங் ஏதோ ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு கடிக்கு அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க வந்து ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கிட்டு தான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மியூச்சுவல் அக்ரிமெண்ட், இப்போ அந்த டெக்னாலஜி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு கார்பரேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுதோ அதுல ஒரு பார்ட் என்ன பண்ணும், அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து இது பண்ணும். அதுக்கப்புறமா பயோ பைரசி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, அமேசான்ல இருக்கக்கூடிய அந்த பிரேசில் வந்து அக்காய் பெரி அப்படிங்கிறத நேஷனல் ஃபுட் அறிவிச்சிருந்தாங்க. எதுக்காக, பயோ பைரசில இருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஸோ வந்து 3 விஷயங்கள், ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட், மியூச்சுவல் அக்ரிமெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ், இந்த 3 தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி சிபிடி நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நகோயா புரோட்டோகாலோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், அதே மாதிரி சிபிடி உடைய 7th ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிபிடி 7th ரிப்போர்ட்ல இந்தியா வந்து இந்தியால என்னென்ன உயிரினங்கள் எவ்வளவு முக்கியமான ஸ்பீசிஸ், கீ ஸ்பீசிஸ் சொல்லக்கூடிய கீ ஸ்பீசிஸ் உடைய பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைகர் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3682 பாப்புலேஷன் இருக்கு. அதே மாதிரி ஒன் ஹார்ன் ரைனோசர், காசிரங்கால கூடிய ஒன் ஹார்ன் ரைனோசர் வந்து பாத்தீங்கன்னா 4114 இருக்கு. எலிஃபண்ட் 22,2446, ஸ்னோ லெப்பர்ட் 218, ரிவர் டால்பின் 6327, ராம்சார் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 98 இருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி, எத்தனை சீத்தா இருக்கு, அதே மாதிரி எத்தனை கிரேட் சீத்தா மட்டும் சொல்லுங்க, கிரேட் இன்வெஸ்ட் நிறைய இருக்கு. சீத்தாவுடைய அபிஷியல் கவுண்ட் எவ்வளவு அப்படிங்கறத பார்த்துருந்தோம். இப்போ இந்தியால எத்தனை சீத்தா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகே, அதே மாதிரி இந்தியால மொத்தம் 33 எலிஃபண்ட் ரிசர்வ் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய எக்ஸாம்ஸ்ல எலிஃபண்ட் ரிசர்வ் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ரிப்போர்ட், ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடியது, வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட், உலக
மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் யார் சேர்ந்து ரிலீஸ் பண்றா அப்படின்னா யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன். யாரு? யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு, கேலப் அப்படிங்கிற 2 அமைப்பும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு 147 நாடுகள்ல எந்த அளவுக்கு அந்த நாடுகள்ல மக்கள் ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறத இது பண்றாங்க. மொத்தம் இதுக்கு ஒரு 6 பாராமீட்டர் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 6 பாராமீட்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்காக ஜிடிபி பெர் கேபிட்டா. ஓகே, ஸோ ஜிடிபி பெர் கேபிட்டா. அடுத்து ஹெல்த் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளவு வந்து சராசரியா வாழ்றாங்க அப்படிங்கிறது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அடுத்து சோசியல் சப்போர்ட், சோசியல் சப்போர்ட்டுக்கு எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சோசியல் சப்போர்ட். அடுத்து ஃப்ரீடம் டு மேக் சாய்ஸ் தர் லைஃப். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜெனிரோசிட்டி. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன். மொத்தம் 6. இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நிறைய ரிப்போர்ட்ல இண்டிகேட்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இதுல ஜிடிபி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சோசியல் சப்போர்ட், ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ், ஜெனிரோசிட்டி, பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிற மொத்தம் 6 விஷயம் பத்தி இதுல 3 வருஷம் இந்த 6 விஷயம், அந்த 6 பில்லர்ல லாஸ்ட் 3 வருஷத்துல அந்த கண்ட்ரி எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னா பின்லாந்து, தொடர்ந்து 9வது வருஷமா. ஸோ தொடர்ந்து 9 வருஷமா பின்லாந்து ஃபர்ஸ்ட், ஐஸ்லாந்து வந்து செகண்ட், டென்மார்க் தேர்டு. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா கோஸ்டாரிக்கா. ஸோ கோஸ்டாரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி இதுல 4வது, தென் 5வது வந்து ஸ்வீடன். இதுல லாஸ்ட் 5ல யார் இருக்கா அப்படின்னா லாஸ்ட் இடத்துல ஆப்கானிஸ்தான். ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல இப்ப நிறைய போர்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் வந்து லாஸ்ட். அடுத்து செரலியன் அது 146, மொலாவி வந்து 145. லாஸ்ட் மட்டும் பாத்துங்க, லாஸ்ட் ஆப்கானிஸ்தான். இதுல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா 116. இதுக்கு முன்னாடி 118 நம்ம படிச்சிருப்போம், அதை மாத்திருங்க. இப்போ இந்தியா வந்து 116வது. 2025ல 118 இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 116 வந்து வந்திருக்கும். ஸோ என்னதான் இந்தியா வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியா இருந்தாலும் நம்ம கரப்ஷன்ல அதே மாதிரி ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸ் இந்த 2 விஷயத்துல நம்மளுடைய ஸ்கோர் ரொம்ப 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 கீழே இருக்கிறதுனால நம்ம 116 அவுட் ஆஃப் 116 அவுட் ஆஃப் 147 கண்ட்ரி, 147 நாடுகள்ல நம்ம 116வது ரேங்க்ல இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நமக்கு முன்னாடி இருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரிஸ் நமக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ நேபாள் நமக்கு முன்னாடி இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானு நமக்கு முன்னாடி இருக்காங்க. அடுத்து இந்தியா 116. நமக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான். இந்த கண்ட்ரி எல்லாம் நமக்கு பின்னாடி இருக்காங்க. நமக்கு முன்னாடி யார் யார் இருக்கா? 2 முக்கியமான கண்ட்ரி, நேபாள், அதுக்கப்புறம் பாகிஸ்தான். ஸோ நேபாள், பாகிஸ்தான் 2 கண்ட்ரி நமக்கு முன்னாடி இருக்காங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நெய்பரிங் கண்ட்ரியோட கம்பேர் பண்ணியும் கேட்கறாங்க. ஸோ அதனால இதை கொஞ்சம் தெளிவா நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்து சைனாக்கான புதிய அம்பாஸ்டரா, இந்தியாவில இருந்து சைனாக்கான புதிய அம்பாஸ்டரா ஒரு முக்கியமான ஐஎஃப்எஸ் ஆபீசர் விக்ரம் துரைசாமி. ஸோ விக்ரம் துரைசாமி அப்படிங்கிற இவரை நியமிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்ல இவர் வந்து யூகே, இந்தியாவுக்கும் யூகேக்கான அம்பாஸ்டர் இருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, இவரை விக்ரம் துரைசாமி, பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, விக்ரம் துரைசாமி அப்படிங்கிற இவரை என்ன பண்றாங்க அப்படின்னா சைனாவுடைய அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரதீப் குமார் ராவத் அப்படிங்கிற நபர் தான் சைனாவுக்கான அம்பாசிடர் இருந்தாரு. இப்போ அவருக்கு பதிலா விக்ரம் துரைசாமிய அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கசகஸ்தான். கசகஸ்தான் அப்படிங்கிற சென்ட்ரலைசேஷன் கண்ட்ரி பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த கண்ட்ரில கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணணும், புது கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ரெஃபரண்டம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருமே பாலிட்டியில டெமோக்ரஸி பத்தி படிக்கும் போது டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி பத்தி படிச்சிருப்பீங்க. இதுல டைரக்ட் டெமோக்ரஸில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரடி மக்களாட்சியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலுக்கு பேர் தான் ரெஃபரண்டம் அப்படிங்கிற டூல். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது மக்கள் ஓட்டு போடுவாங்க. மக்கள் ஓட்டு போட்டு அதை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுல இருந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரிட்டன் வெளியே வர்றதுக்கு ரெஃபரண்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரெஃபரண்டம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ கசகஸ்தான்ல கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வந்து கசகஸ்தானுடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய காஸ்மி ஜோமட் அப்படிங்கிற இவருடைய பவர் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சில விஷயங்கள் பண்ண போறாங்க. அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு கசகஸ்தான் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 87% மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 4 வருஷத்துல, லாஸ்ட் 4 வருஷத்துல இப்போ 2வது முறையா கசகஸ்தானுக்கு புது கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து நம்ம வருஷம் பார்ப்போம், பிசிசிஐ வந்து அவார்ட் கொடுப்பாங்க. எப்படி வந்து ஐசிசி பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் அவார்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பிசிசிஐ நம்மளுடைய போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் இந்தியா இருக்காங்க இல்லையா, பிசிசி, இவங்க என்ன பண்ணிருக்காங்க நமன் அவார்ட் 2026 அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான கேட்டகரி என்ன அப்படின்னா சிகே கர்னல். ஸோ கர்னல் சிகே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, வாழ்நாள் சாதனையாளர் விருது ரொம்ப ரொம்ப முக்கியம். போன வருஷம்
சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மென் கிரிக்கெட்டர்ல 2 பேர், ஸோ மென்ல 2 பேரு, உமன்ல ஒரு நபருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கர்னல் சி.கே. நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ரோஜர் பின்னி ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர். இதுக்கு முன்னாடி 2025 வரை 2025 வரை நம்ம பிசிசி உடைய தலைவரா இருந்தப்ப தான் ரோஜர் பின்னி. ஸோ இவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராகுல் டிராவிடுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு நிறைய பேருக்கு ராகுல் டிராவிட் பத்தி தெரியும், பட் ரோஜர் பின்னி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் கபில் தேவ் தலைமையில வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா 1983, அப்போ அதிகமான விக்கெட் எடுத்த நபர். அதே மாதிரி இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர். இதுவரை கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஓப்பனிங் பேட்டிங்கும் ஓப்பனிங் பவுலிங்கும் ஒரே மேட்ச்ல, ஒரே மேட்ச்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கின நபரும் இவர் தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாவும் ஓப்பனிங் பவுலர் இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. பட் இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரே மேட்ச்ல இவர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாவும் விளையிருக்காரு, அதே மாதிரி ஓப்பனிங் பவுலராகவும் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் ரோஜர் பின்னி. ஸோ இவருக்கு ராகுல் டிராவிடுக்கு சி.கே. நாயுடு அவார்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மித்திலி ராஜ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம நல்லா தெரியும். ஸோ இவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உமன் கேட்டகரியில லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்திருக்காங்க. இது இல்லாம வேற என்னென்ன அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாலி உம்ரிகர் அவார்டு. இது வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர். போன வருஷம் பும்ரா கொடுத்திருந்தாங்க பாலி உம்ரிகர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் சுப்மன் கில் 2வது முறையா அந்த அவார்டு வந்து வாங்குறாரு. சுப்மன் கில் வந்து இந்த பாலி உம்ரிகர் அவார்டை 2வது முறையா சுப்மன் கில் வந்து வாங்குறாரு. அதே மாதிரி பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் உமன் அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா. ஸோ 5வது முறையா ஸ்மிருதி மந்தனாக்கு பெஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஜக்மோகன் டால்மியா டிராஃபி வந்து பெஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் டொமஸ்டிக்கு இரா ஜாதவ் அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜக்மோகன் டாலியா பெஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் சீனியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெஃபாலி வர்மா பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்ப 2020 வேர்ல்டு கப் உமன் ஜெயிச்சாங்க இல்லையா, ஸோ அந்த டீம்ல முக்கியமான ரோல் பிளே பண்ணவங்க தான் ஷெஃபாலி வர்மா. அடுத்து லால் அமர்நாத் அவார்டு வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டருக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து ஆயுஷ் மாத்ரேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லால் அமர்நாத் அவார்டு ரஞ்சி டிராஃபிக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷ் தூபே அப்படிங்கிற இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் பிசிசி டொமஸ்டிக் டூர்னமெண்ட் வந்து மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்ட். ஸோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, பாத்துங்க. ஸோ அடுத்து அமெரிக்கால கலிபோர்னியால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் வெல்ஸ் ஓபன் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி நடந்துச்சு. இதுல ஆண்கள் பிரிவுல ஜானிக் சின்னர் வேர்ல்டு நம்பர் 2 பிளேயர் கூடிய ஜானிக் சின்னர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டேனி மெட்வெடேவ் அப்படிங்கிற இவரை வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா பெண்கள் பிரிவுல வேர்ல்டு நம்பர் 1 கூடிய அரினா சபலங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க எலினா ரபாக்கினா அப்படிங்கிற இவங்க வந்து வெற்றி பெற்று வீழ்த்திருக்காங்க. இந்தியன் ஓவல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்கக்கூடிய போட்டி கிடையாது, இது கலிபோர்னியால நடக்கக்கூடிய போட்டி தான் இந்தியா வெல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி. ஸோ இதை கொஞ்சம் பாத்துங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான டாபிக். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹூ ஹாஸ் பீன் ப்ரொபோஸ்ட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை பவர்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி டு டிஃபைன் ஆரவல்லி ஹில். ஆரவல்லி ஹில் டெஃபினேஷனுக்காக கமிட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, அதோடைய தலைவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு செஷன் மட்டும் நம்ம இந்த மாதிரி ரெக்கார்டிங்காக வரும். ஸோ பேலன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மண்டேல இருந்து நம்ம லைவ் வந்து பாத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கேளுங்க, நம்ம ஃபாஸ்டா ரிவிஷன் வந்து பார்த்தலாம். ஸோ இந்தியன் வெல்ஸ் ஓப்பன்ல அரினா சபலங்கா உமன் கேட்டகரியிலையும் ஜானிக் சின்னர் மென்ஸ் கேட்டகரியிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்து ரோஜர் பின்னி, ராகுல் டிராவிட், மித்திலி ராஜ் இவங்க 3 பேத்துக்கும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு பிசிசிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நியூ அம்பாசிடர் டு சைனா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் கோசாமி. அதே மாதிரி கசகஸ்தான் புது கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரதுக்கு ரெஃபரண்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா ஃபின்லாந்து. தொடர்ந்து 9ஆண்டா இந்தியா 116வது ரேங்க்ல இருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியா வந்து நகோயா ப்ரோட்டோக்கால்கான ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டையும் சிபிடிக்கான 7th ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் கோகனட்ல இந்தியா தான் 30.37% ப்ரொடக்ஷன் இந்தியா தான். அடுத்து 3rd லான்ச் பேட் வந்து ஸ்ரீஹரிகோட்டாலையும், அடுத்து 4th வந்து பாத்தீங்க அப்படின்னா குலசேகரப்பட்டினத்திலையும் வந்து கொண்டு வர போறாங்க. 3rd லான்ச் பேட் வந்து 2029, குலசேகரப்பட்டினம் வந்து 2026 கொண்டு வர போறாங்க. ஸோ அடுத்து பாவியா அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம், பாரத் அத்தியோக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒரு 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் கொண்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட் கொண்டுறதுக்காக 2584 கோடி ரூபாய். இதோட டார்கெட் 1500 மெகாவாட். ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படிங்கிறது 1ல இருந்து 25 மெகாவாட். ஓகேங்களா, ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. ஸோ நம்ம திரும்ப அடுத்த செஷன் வந்து மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த செஷன்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.